தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/5/2015 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 2:37 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு சர்வ ஏகாதசி. விஷ்ணுவை வழிபட்டு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். இன்றைக்கு மற்றொரு நல்ல நிகழ்வு என்ன என்றால் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. இதுவரை கடந்த சில நாட்களாக அக்னி நட்சத்திரம் இருந்தது. அந்த வாட்டுகின்ற வெயிலிலே கூட பல பகுதிகளில் தமிழகமெங்கும் மழை வந்தது. எனவே இன்றைக்கு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகி விடுகிறது. சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற இனிமேல் உகந்த நாளாக நீங்கள் நாளை முதல் கருதலாம் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, படியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு சென்றாலும் வீட்டிலே முதலிலே படி இருக்கும். அதே போல் ஒரு கடைக்கு சென்றாலும் அதிலே 2-3 படிகள் வைத்திருப்பார்கள். சில இடங்களிலே பார்த்தால் படிகள் நிறைய இருக்கும், ஏராளமான படிகள் இருக்கும். கோவில்கள் கூட படிப்படியாக வைத்து மேலே மலை மீது முருகன் கோயில்கள், திருக்கோயில்கள் இருக்கின்றன. பழனிக்கு சென்றால் அங்கே ஒரு 100 படிகள் இருக்கும். சுவாமிமலைக்கு சென்றால் 60 படிகள் இருக்கும். இப்படியெல்லாம் ஏன் படியை அமைத்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படி என்ற சொல்லை நீங்கள் பாருங்கள். நாம் படிக்க வேண்டும். வீடு கட்டுவதிலே கூட முதலிலே படி வைக்க வேண்டுமாம். படிக்க அடுத்தது பார்த்தால் நீங்கள் செட்டிநாட்டு பகுதியிலே உள்ள வீட்டை பார்த்தால் அது கலை நுணுக்கத்தோடு கட்டி இருப்பதை பார்க்கலாம். முதலிலே படி இருக்கும், அதற்கு பின்னாலே நடை இருக்கும், அதற்கு பின்னாலே கூடம் இருக்கும், அதற்கு பின்னாலே முற்றம் இருக்கும். கூடம் என்றால் வளவு என்று சொல்வார்கள். அதற்கு பின்னாலே முற்றம், பிறகு தோட்டம் இருக்கும். ஏன் இப்படி கட்டினார்கள் என்றால் படி என்று சொன்னால் நீ நல்ல நூல்களை படி என்று பொருள். பிறகு நடை என்று சொன்னால் அதன் வழியாக நீ நட என்று பொருள். அதற்கு பின்னாலே கூடம் என்றால் நீ கூடி வாழ பழகு என்று பொருள். அதற்கு அடுத்து முற்றம். முற்றம் என்று சொன்னால் உன் வாழ்க்கை முற்றுமானால் உனக்கு பரவெளி மோட்சம் கிடைக்கும் என்று வீட்டை தத்துவத்திலே கட்டினார்கள். அதை பார்த்து வாழ்க்கையையும் நாம் தத்துவமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக முருகன் கோயிலுக்கு எல்லாரும் நம்ம போகிறோம். முருகன் கோயில் பல படிகள் வைத்திருக்கிறது இந்த பழனியிலே. அதற்கு மேலே சென்று முருகனை வழிபடச் செல்கிறார்கள். படியேறி 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 பழனி முருகா உன்னை பார்க்க வந்தேன், பிஞ்சில் வந்தவர்கள் விலக மறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புது கவிதை. பொதுவாக நம்ம படியேறி ஏன் போகிறோம் அப்படின்னா நாமும் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று தான் ஆலயங்களை எல்லாம் அப்படி அமைத்தார்கள். சுவாமிமலையில் இருக்கிற 60 படிகளை நீங்கள் பார்த்தால் அதில் 60 தமிழ் வருடங்களும் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த படியை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்து என்ன என்றால் மார்கழி மாதம் வருகிற அஷ்டமியில் படியளக்கும் திருநாள் என்று வரும். நாம் வீட்டிலே அழைக்கிற படி இருக்கிறதே, அரிசி அழைக்கின்ற அந்த படியை வைத்து இறைவன் உலா வருவார். எல்லா திருக்கோயில்களிலும் இருக்கும், எல்லா சிவாலயங்களிலும் இருக்கும். இறைவன் படியளக்கின்ற திருநாளில் நாம் கோவிலுக்கு சென்று நம்முடைய அரிசியை கொஞ்சம் கொண்டு போய் வைத்து அர்ச்சனை செய்து வந்து அதை நம்முடைய வீட்டு உலகிலே சேர்த்து கொண்டு மொத்த அரிசியிலும் அதை சேர்த்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பஞ்சம் என்பதே வராது. இந்த படியை அழகாக சொல்லி ஒரு பாடலாக பழனி இளங்கம்பன் எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு வரியிலும் அந்த படி இருக்கும். படியேறப்பா படியேறு, பழனிமலையின் படியேறு, படிப்படியாக நீ ஏறு, பல படியாக முன்னேறு. ஒருபடி ஏறிட முருகனவன் உயர்படியில் நம்மை ஏற்றி வைப்பான், மறுபடி மறுபடி மலையேற மலைக்கும்படி அவன் மாற்றி வைப்பான். எவ்வளவு அழகாக பாடல் எழுதியிருக்கிறார். நீ மறுபடி மறுபடி அப்படி மலையேறி சென்றால் உன் வாழ்க்கை மலைக்கும்படி அவன் மாற்றி வைப்பான். நித்தமுமே திருப்புகழிப்படி, நிலைத்த உறுதியை கொண்டுபடி, உத்தம அடியார் உரைத்தபடி, உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி, படியேறப்பா படியேறு, பழனிமலையின் படியேறு, படிப்படியாக முன்னேறு என்று எழுதியிருக்கிறார். வள்ளிக்கணவன் அருளின்படி வாடாமல் பயிர் செழிக்கும்படி, அள்ளி தந்திடும் வள்ளல்படி, அதனை முதலில் வாழ்வில் படி, செய்யும் தொழில்கள் சிறக்கும்படி, சிந்தையில் முருகனை நினைத்தபடி, சேர்ந்தே தொழுவோம் முருகனடி, சிறப்புகள் தருவான் நல்லபடி என்று படியை வைத்தே அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். நாம் படிப்படியாக முன்னேற வேண்டும். வேகமாக முன்னேறினால் வீழ்ச்சி வந்து விடுமாம். ஆகையினாலே தான் இந்த படியை அமைத்து படிகளின் மீது திருக்கோயில்களை எல்லாம் படிகளை அதிகம் அமைத்து அதற்கு பின்னாலே திருக்கோயில்களை எல்லாம் அந்த காலத்திலே அமைத்து வைத்தார்கள். படி ஏறுகின்ற பொழுது நம்முடைய கால்களுக்கு பலம் வருகின்றது. முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நாம் ஏற வேண்டும். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டு ஏறினால் நம்முடைய உள்ளத்திற்கும் பலம் கிடைக்கும்,
உடலுக்கும் பலம் கிடைக்கும். ஆக இந்த படி அளக்கும் திருநாளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இல்லத்திலே குறித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாள் மார்கழி மாதம் அஷ்டமி திதி. அந்த அஷ்டமியில் வருகின்ற இறைவன் படியளக்கும் திருநாளில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வருடத்தில் ஒரு நாள் அரிசி வைத்து வழிபட்டு அந்த அரிசியை கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே நீங்கள் பூஜை அறையிலே வைத்து கொண்டாலும் சரி, உங்களுடைய மொத்த அரிசியிலே அதை கலந்து வைத்து கொண்டாலும் சரி, வாழ்க்கையில் பஞ்சம் பட்டினி என்ற வாய்ப்புகள் இருக்காது. அன்னபூரணியினுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உறவினர் பகை அகலுகின்ற நாள் இந்த நாள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிய தொடங்குவீர்கள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருந்து நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, விரயங்கள் மேலோங்கும் நாள். வீடு மாற்றங்கள் நாடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்றாலும் கடைசி நேரத்தில் சில பிரச்சனைகளும் உருவாகலாம். வீண் விரயங்களை தவிர்க்க விலையுந்த பொருட்களை வாங்குவது நல்லது. ராசிநாதன் 2 இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிம்மதி ஓரளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, யோகமான நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். வருமானம் 2 மடங்காகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொது வாழ்வில் புகழ் கூடுகின்ற நாள். புதிய பொறுப்புகள் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரப்போகிறது. சுக்கிரன் 12 மறைந்திருக்கிறார். எனவே குடும்ப பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றன. சிம்மராசி நேயர்களே, வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும் நாள். வளர்ச்சி ஏற்பட உங்களுக்கு என்ன வழி என்று யோசிப்பீர்கள். 2 சந்திரன், அதாவது விரையாதிபதி தனஸ்தானத்தில். விரயத்திற்கேற்ற தனம் உங்களுக்கு வந்து சேரலாம். இன்றைக்கு ஏதேனும் ஒரு புதிய செயல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செலவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. பிள்ளைகளாலும் விரயங்கள் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கன்னிராசி நேயர்களே, சந்திரனோடு ராகு சஞ்சரிக்கின்றார். மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். கூட இருப்பவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். நண்பர்களை நம்பி செய்த காரியம் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகிறது. மருத்துவ செலவுகள் உண்டு. சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்படைய வேண்டிய நாளாக கூட கருதலாம். பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். துலாம் ராசி நேயர்களே, தவறான அபிப்பிராயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். தடைகளை தகர்த்தெறிய என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். 8ஆம் இடத்திலே செவ்வாய். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். பத்திரப்பதிவில் பிரச்சனைகள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டுமானால் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக அம்பிகை வழிபாட்டில் உங்களுக்கு இன்பங்கள் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். சேமிப்பு அதிகரிக்கும். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். திருமண யோகம் ஒரு சிலருக்கு கைகூடி வரலாம். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதாலும் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதாலும் நீங்களும் ஆலய வழிபாட்டில் அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு வேதனைகளை தீர்க்கும். குழந்தைகளால் இன்றைக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருட்கள், தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதிலும் நீங்கள் கவனம் செலுத்தப் போகின்றீர்கள். வாகன யோகம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விரயங்கள் கூடுகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ வைத்திய செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு திடீரென பொறுப்புகள் மாறலாம். அதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடலாம். வந்த சொந்தங்களாலும் உங்களுக்கு சிந்தனைகள் மாறும். அது மட்டுமல்ல, 8லே ராகு. பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியானாலும் விரயங்கள் கட்டுப்பட முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். சொத்துக்கள் விற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 6லே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். அவர்களால் ஒரு சில பகைகள் உருவாகலாம். எனவே திடீரென உங்கள் சிந்தனைகள் மாறும். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, இன்றைக்கு சேமிப்பு கரையும் நாள். திடீர் பயணங்களை நீங்கள் யோசித்து ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. புத்திரகாரகன் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். அதன் கல்வி நலன் கருதி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். கடல் தாண்டும் முயற்சி கருதி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கலாம். 2லே புதன் இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்போடு மனதிற்கினிய சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.